ஒரு தீவுல மாட்டிக்கிட்டே இவருக்கு ஒரு தேங்காய் கிடைக்குது. அதை போட்டு பாறையில தட்டு தட்டுன்னு தட்டுறாரு. ஆனா என்ன பண்ணாலும் அந்த தேங்காய் உடையவே மாட்டேங்குது. ஏன்னா இவர் பல நாளா மாட்டிக்கிட்டு இருக்காரு. சாப்பாடு தண்ணின்னு எதுவுமே கிடைக்கல. சரி கிடைச்ச தேங்காய் அது உடைச்சு அதுல இருக்கிற தண்ணியாச்சு குடிக்கலான்னு பார்த்தா என்ன பண்ணாலும் அந்த தேங்காய் உடையவே மாட்டேங்குது. அதனால அவரு அங்க கிடக்கிற கல் எடுத்து அந்த தேங்காவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஆனா அப்ப கூட அந்த கல்லு தான் உடையுது. ஆனா அந்த தேங்காய் உடைய மாட்டேங்குது. ஆனா இப்போ உடஞ்ச அந்த கல்லை பார்த்தா கத்தி மாதிரி ஷார்ப்பா இருக்குது. அதை வச்சு தேங்காய் மேல இருக்கிற தோல்லாம் உரிச்சு அதை அப்படியே உடைச்சு ஒரு வழியா அந்த தண்ணியை குடிச்சிடுறாரு. ஆனா அது மட்டும் அவருக்கு பத்தல. இன்னும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு கடல்ல மீன் பிடிச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தண்ணியில மீன் பிடிக்க போறாரு. ஃபிளைட் கிராஷ் ஆனதுனால அவருடைய சூழலாம் அதுலயே மிஸ் ஆயிருக்கும். இவரு அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற பாறை மேல அப்படியே வெறுங்கால்ல நடந்து நடந்து அவருடைய கால்லாம் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டுருது. அதனால என்ன பண்றாருன்னா அவருடைய பேண்டையே கிழிச்சு அதை அப்படியே சூமாரி தைச்சு அதை அவர் காலில் போட்டுட்டு அப்படி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே நடந்து அங்க இருக்கிற மலையோட உச்சிக்கு போயிடுறாரு. அங்கிருந்து பார்த்தா இவர் காப்பாத்துறதுக்கு ஒரு போட்டு ஷிப் எதுவுமே இல்ல. அப்படியே கீழே குனிஞ்சு பார்த்தா கீழே இருக்க தண்ணியில யாரோ மிதந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே இவரு மேல இருந்து ஓடி வந்து யாராதுன்னு பாக்குறாரு. பார்த்தா பிளைட்டை ஓட்டிட்டு வந்த பைலட். அவருடைய ஷூ டார்ச் லைட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாரு. அவருக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணி அவருடைய தோற்றம் மறைவு எல்லாத்தையும் ஒரு பாறையில் எழுதி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆயிடுது. இப்ப பார்த்தா தூரத்துல ஒரு கப்பல் போற மாதிரி தெரியுது. அதை பார்த்த உடனே ஹெல்ப் ஹெல்ப்னு பயங்கரமா கத்துறாரு. ஆனா என்ன கத்துனாலும் அது அவங்களுக்கு கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில எந்திரிச்சு அவர்கிட்ட இருக்கிற லைஃப் போட் எடுத்துக்கிட்டு இருந்து கிளம்பலான்னு பார்த்தாலும் பெரிய பெரிய ராட்சசாலைகள்லாம் வந்து அவர் அப்படியே கவுத்து விட்டுருது. மறுபடியும் அந்த தீவுக்கே வந்துடுறாரு. வந்துட்டு கடைசியில வேற வழி இல்லாம அங்க இருக்கிற வாலிபால்ல மனுஷனுடைய ஃபேஸ் மாதிரியே வரைஞ்சு அது கூடயே பேசிக்கிட்டு அப்படியே